இன்னைக்கு நம்ம திஷானி தோஷி எழுதிய ஜேர்னி டு த எண்ட் ஆஃப் தி எர்த் லெசனோட சம்மரியை பார்க்க போகிறோம். இது வெறும் ஒரு ட்ராவல் ஸ்டோரி மட்டும் இல்லை, நம்ம பூமி எவ்வளோ டெலிகேட்டாக இருக்குன்னு நம்மளுக்கு புரிய வைக்கிற ஒரு வேக்கப் கால். இவங்க அகடமிக் சோக்லாஸ்கின்னு சொல்கிற ஒரு ரஷ்யன் ரிசர்ச் வெசலில் அண்டார்க்டிகாவுக்கும் பயணம் செஞ்சாங்க. மெட்ராஸில் ஆரம்பித்த இந்த ஜேர்னியில் அவங்க 9 டைம் ஜோன்ஸ், 6 செக் பாயிண்ட்ஸ், 3 வாட்டர் பாடிஸ், அப்புறம் பல ஈகோஸ்பியர்ஸை தாண்டினாங்க. டோட்டலாக 100 ஹவர்ஸ் கார், பிளேன் மற்றும் ஷிப்பில் ட்ராவல் பண்ணி கடைசியாக அந்த ஒயிட் காண்டினென்ட்டில் கால் வச்சாங்க. அண்டார்க்டிகாவோட ஹிஸ்ட்ரியை பார்த்தா 650 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி கோந்த்வானான்னு ஒரு பெரிய சூப்பர் காண்டினென்ட் இருந்துச்சு. நிறைய செடி கொடிகளும் மரங்களும் அங்கே இருந்துச்சு. காலப்போக்கில் லேண்ட் செப்பரேட் ஆகி இந்தியா ஏஷியாவோட ஜாயின் ஆச்சு. சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்காவோட ஜாயின் ஆச்சு. அதனால் அண்டார்க்டிகா மட்டும் தனியாக பிரிஞ்சு உலகத்தோட பாட்டமில் ஒரு கோல்டு காண்டினென்ட்டாக மாறிடுச்சு. அண்டார்க்டிகாவில் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி மரங்கள், பில்டிங்கள் இல்லை பில்போர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அங்கே போனால் நம்ம டைமே மறந்துடுவோம். அங்கே மைக்ரோஸ்கோப்பிக்கலி சின்ன உயிரினம் இருந்து கண்ட்ரி சைஸில் இருக்கிற பெரிய ஐஸ்பர்க்ஸ் வரைக்கும் எல்லாமே இருக்குது. இதில் முக்கியமாக ஃபைட்டோபிளாங்க்டன்னு சொல்கிற சீகிராஸ் பற்றி சொல்லணும். இதுதான் அந்த மொத்த சதர்ன் ஓஷனோட ஃபுட் செயினையே பேலன்ஸ் பண்ணுது. குளோபல் வார்மிங்னால் இந்த கிராஸ் அழிஞ்சு போனால் மொத்த ஈகோசிஸ்டமே எஃபெக்ட் ஆகிடும். காஃப் கிரீன்னு ஒரு ரிசர்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் ஐஸ்னு ஒரு ப்ரோக்ராமை நடத்தினார். எதுக்குன்னா நம்ம ஃப்யூச்சரை டிசைட் பண்ண போகிறவங்க இந்த டீனேஜர்ஸ் தான். அவங்க ஐஸ் ஷீட்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதும் கிளேஷியர்ஸ் உருகிறதையும் நேரில் பார்த்தா தான் குளோபல் வார்மிங் எவ்வளோ டேஞ்சரஸ்ன்னு உணருவாங்க. கடைசியாக ஆத்தர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் இந்த உலகத்துக்கு வந்து 12,000 வருஷம்தான் ஆகுது. ஜியாலஜிக்கல்லி பார்த்தா இது ரொம்ப கம்மி நேரம்தான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸஸை வேஸ்ட் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக்கி குளோபல் டெம்பரேச்சரை ஏற்றிட்டோம். அண்டார்க்டிகாவில் தான் உலகத்தோட 90% ஐஸ் இருக்குது. இது உருகுனா என்ன ஆகும்னு நினைக்க கூட முடியல. ஐஸ்குள்ளே கிராபிட்டர் சீல்ஸ் எல்லாம் ஜாலியாக படுத்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தப்ப தான் தெரியுது இந்த உலகத்தில் எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ நம்ம பூமியை காப்பாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா எஜுகேஷ்னல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.